என்ற வார்த்தை யாரிடம் சொல்லுவோம் என்று பேதுரு சொன்னாரே, அவ்வாறு அந்த வாழ்வதற்கின்ற வார்த்தையை நாம் கேட்கிறோம். தினந்தோறும் வார்த்தை படிப்போம். வார்த்தை படிக்கின்ற பொழுது எவ்வளோ அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம். வாழ்க்கையிலே அமைதி கிடைக்க வேண்டும். அமைதி இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்க. இறை வார்த்தையை படிங்க. இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது அது நீடித்த நிலையான அமைதியை வாழ்வதற்கின்ற வார்த்தை அல்லவா? அடுத்து வாழ்வதற்கின்ற உணவு, நானே வாழ்வதற்கின்ற விண்ணிலிருந்து இறங்கி வந்த மெய்யான உணவு, என்னை உண்பவன் எவனும் என்றுமே சாகான் என்று சொல்லுகிறார். சாவே கிடையாதே உனக்கு, சாவற்ற வாழ்வு அந்த வாழ்வதற்கின்ற உணவு வழியாக இருக்கிறது. எனவே அதை நாம் முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் இந்த கல்வெட்டை பார்க்குறோம். நம்முடைய அடைக்கல அன்னை, இந்த அன்னை தான் முதல்ல ஒரு திருப்பேழை. அவருடைய கர்ப்பம் ஒரு உதரம் திருப்பேழையாக, நற்கருணை பேழையாக இருந்திருக்கிறது. எனவே தான் அவள் வருகின்ற பொழுது அந்த எலிசபெத்தினுடைய வயிற்றினுடைய குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. தாவீது அரசன் அந்த உடன்படிக்கை பேழையை அந்த ரதத்திலே வைத்து அந்த தாவீதின் ஊரிலே பல வருகின்ற பொழுது அவன் சிறு குழந்தை போல, மான் குட்டி போல அவன் துள்ளி குதித்து அக்களிக்கின்றான். அதே நிகழ்வு, அதே வார்த்தை இங்கே போட்டிருக்கிறார். எலிசபெத் அம்மாளை பார்த்தவுடனே, எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்தவுடனே அவள் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. அதில் வார்த்தை மான் குட்டி போல துள்ளியது. அதே வார்த்தையை போட்டிருக்கான். ஏன்னா இது நற்கருணை பேழை. அம்மா புதிய உடன்படிக்கையின் பேழையாக வருகின்றாள். அந்த அன்னை இங்கே பதிகின்ற அருமையான அன்னை. இங்கே அரசன் அந்த பட்டாவை கொடுக்கின்றான். மழவராயன், அரியலூர் அரசன், அங்கே ஹாஜி என்ற மராட்டிய மன்னனால் அந்த புது கிறிஸ்தவர்களெல்லாம் அடித்து ஒடுக்கப்பட்டு வேத கலாபனையால் அவர்கள் புலம்பெயர்ந்து இங்கு அகதிகளாக வருகிறார்கள். வீரமாமுனிவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே நான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே அரியலூர் மன்னன் மழவராயன் அவனுக்கு ராஜ பல்லவி முதுகிலை அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறது? எல்லா மருத்துவர்கள், அரச மருத்துவர்கள் அனைவரும் வருகிறார்கள். பல மருந்துகளை கொடுக்கிறார்கள். அது உடைபடாமல் அவன் உண்ணாமல் உறங்காமல் அமைதியற்று புரண்டுகிட்டு கிடக்கிறான். அப்பொழுது இந்த வீரமாமுனிவரை பற்றி கேள்விப்படுகிறான். அவரிடம் வருகிறான். அவரிடம் வந்தவுடனே அந்த வீரமாமுனிவர், நான் சுகம், ஆண்டவர் பேரால் சுகம் கொடுக்கிறேன் சொல்லிவிட்டார். இவர் மூலிகை தேடி இந்த பக்கமாக வரார், காடு பக்கமாக வரார். வருகின்ற பொழுது அந்த குளம் இருக்குது. அந்த குளம் அப்பெல்லாம் அல்ல, அந்த குளத்துக்கிட்ட வருகின்ற பொழுது அங்கே புதிய அற்புதமான நீரூற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. புதிதாக இதுவரை பார்க்காத நீரூற்று. அங்கே அது சேரோடு கலந்து இருக்கிறது. ஆகா, அன்னை எனக்கு அற்புத அடையாளத்தை காட்டிவிட்டார் என்றது. சேரையும் தண்ணியை கலந்து அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த ராஜப்பிளவு மீது, அரசன் ராஜப்பிளவு மீது அவர் அப்படியே பூசுகின்றார். உடனடியாக அந்த ராஜப்பிளவு உடைந்து அவர் அன்றுதான் மகிழ்ச்சியாக நன்றாக தூங்கினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதன் பேராக அந்த மக்களுக்கெல்லாம் இந்த இடம் முழுவதும் பட்டா எழுதி கொடுக்கின்ற அந்த சாசனத்தை தான் இங்கு பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னும் அன்னையுடைய அந்த அருமையான சுருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்னையே உன்னையல்லால் அன்புற்று இங்கு என் நோய் அறிந்து யார் யார் காப்பார். அது முன்னாலேயே நமது வீரமாமுனிவர் எழுதிய அந்த அருமையான வாசகம் இந்த முகப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை மறுபடியும் பார்ப்போம். யார் காப்பான்? இவ்வளவு பரிவோடு, இவ்வளவு அன்போடு என்னை யார் காப்பா? என் நோயை யார் விடுவிப்பா? ஆம் அன்புக்குரியவர்களே, நான் எத்தனையோ பேரை கேட்டிருக்கேன். இந்த ஏலாக்குறிச்சியை பொறுத்தவர்களும்
அவர்கள் வருகிறார்கள். வந்தவுடனே எல்லா காரியங்களும் டக்கு 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 நடந்து போகுது. அம்மா யாரையும் உதாசீனப்படுத்துவதில்லை, எல்லாருடைய பிள்ளைகள். எனவே பரிவோடு பாசத்தோடு அந்த காணவர் கல்யாணத்தில் எவ்வாறு இயேசுவை வைத்துக்கொண்டு அற்புதங்களை செய்தாரோ அவ்வாறு இன்றும் குறைபடாமல், இங்கு வருகிறவர்களுக்கு எந்த குறைபடாமல் அந்த அடைக்கல் அன்னை நம்மை பாதுகாத்து வருகின்றாள். எனவே இறை வார்த்தையின்படி ஆண்டவரிடம் செல்வோம், ஆண்டவரை பற்றி கொள்வோம். அன்னை வழியாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு போற்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் அறிவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் முக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான அடைக்கல அன்னையினுடைய நம்ம நாட்களிலே நாங்கள் மை போற்றி புகழ்ந்துவதும் மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழற்றதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னியின் மாட்சியில் நிலைத்திருன்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் மை வழிபடுகின்றனர்.
அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைகூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
முத்திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். தோமது திருத்தலத்தை அடைக்கலானியுடைய திருத்தலத்தை ஆடி வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் இதோ மாதா தொலைக்காட்சியிலே கவனித்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களையும் ஆண்டவரே அன்னை வழியாக நீர் ஆசீர்வதித்து அவருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், நோய் நோக்காடுகள், நஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து அவர் வாழ்விலே வளம் பெற உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பூண்டேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எல்தெல்றோம் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பேர் உயர்வு என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேன்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. இன்னும் நிறைவானவா, உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்க்கவா, என் ஏழ்மை குறை தீர்க்கவா. காய்ந்து நிழல் தேடும் நேரங்களில் வளமோடு கரை சூழும் நதியாகிறாய். மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான், தாழ்வில் உன்னான்பை நான் காண்கிறேன், தாழ்வில் உன்னான்பை நான் காண்கிறேன். அன்பே என் எண்ணம் நிறைவானவா, உன்மேன்மை வாழும் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்க்கவா, என் ஏழ்மை குறை தீர்க்கவா. அன்பே என்றானவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தோம் திருமகனை
இவருடைய களத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள் வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அகிலம் போற்றும் அடிக்கத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடிக்கத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏலாக்குறிச்சி திருக்காவலூர் அருள்நடை அடைக்கல அன்னைக்கு நவநாள் ஜெபம். அம்மா அடைக்கலத்தாயே, அம்மா அடைக்கலத்தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம்மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். இதனால் உம் திருத்தல புகழ் பாரங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கலத்தாயே, அம்மா அடைக்கலத்தாயே, ஆமேன். ஆமென்.